ஹரி ஓம். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். முதல்ல கிரியா யோகானா ஃபர்ஸ்ட் என்ன, மெடிடேஷன்னா என்ன, யோகானா என்ன, ஜிம்னா என்ன, ஃபிட்னஸ்னா என்ன, இந்த மாதிரி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்னன்றதை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெடிடேஷன் என்னொன்னே ஒரு சின்ன குழந்தை இருக்கும் இல்லையா, எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜிலாம் படிக்கிற குழந்தை மாதிரி மெடிடேஷன் இப்படி கண்ணை மூடிட்டு இப்படி முத்திரையை வச்சுக்கிட்டு அப்படி உட்காருது அப்படின்னு நினைக்கிறது. ஃபஸ்ட்டு முட்டாள்தனமே அதுதான். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, மெடிடேஷன்னா வந்து குழந்த மாதிரி நம்ம கண்ணை மூடிட்டு இப்படி உட்காருறது கிடையாது. மெடிடேஷனுடைய டேர்முக்கு மீனிங் என்னன்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. மெடிடேஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ப்ராக்டிஸ் ஆஃப் ப்ரீத்திங் டெக்னிக்ஸ், செட் ஆஃப் ப்ராக்டிசஸ். இப்போ வந்து அது 10 டெக்னிக்காக இருக்கலாம், 20 டெக்னிக்காக இருக்கலாம், 30 மூச்சு பயிற்சிகளாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து உட்காந்து பயிற்சி பண்ணுறதுக்கு பேர் தான் மெடிடேஷனு. இந்த டேர்மே வந்து நிறைய பேர் வந்து இதை பற்றி யாரும் பெருசாக பேசுகிறதே இல்லை. இதை பற்றியே ஃபஸ்ட்டு பேசுகிறது இல்லை. மெடிடேஷனோடனே கண்ணு மூடி உட்காந்து எனக்கு அது தெரிஞ்சு இது தெரிஞ்சதுன்னு கற்பனையிலேயே எல்லாமே நம்ம வந்து ஜஸ்ட்டு நம்மளே நினச்சிக்கிறோம். இன்னொரு விஷயம், பக்தியில் நம்பகம் இருக்கும், பிலீஃப். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு இது நம்பகம், அது நம்பிக்கை, இந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை. அதெல்லாம் குழந்தைங்களுக்கு. ஆன்மீகத்தில் நம்பிக்கையே இல்லை, ஆன்மீகத்தில் தேடல் மட்டும்தான் இருக்கும். தேடின பிறகு என்ன தெரியும்னா எல்லாமே போயிடா. இதெல்லாம் 70 வயசு ஆளுக்கு தான் தெரியும். தேடின பின்பாடு தான் நமக்கு அது புரியும். எல்லாமே போயிடா, எல்லாமே நஷ்வர பொருள். அந்த ஸ்டேட்டில் தான் நான் இருக்கேன். இது தெரிஞ்சும் நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, அன்போடு ஹேண்டில் பண்ணணும் எல்லாத்தையுமே. இதெல்லாம் தாண்டி ஒரு வேர்ல்டு அண்ட் ஒரு லைஃப்பை நம்ம வந்து பில்ட் பண்ணுறோம், ஸ்பிரிச்சுவல் டைனாஸ்டியை பில்ட் பண்ணுறோன்னா, அந்த ஒரு ஆன்மீக டைனாஸ்டியில் பல பேருக்கு உண்மையை சொல்லணும், பொய் பித்தலாட்டத்தை சொல்லக்கூடாது. இன்றைக்கி எல்லாருமே அப்படி தான் சொல்லிட்டு தெரியுங்க. வேஷம்லாம் கட்டிட்டு மாலைலாம் போட்டுட்டு அதெல்லாம் கட்டினா வந்து கடவுள் அதையே கேட்டார். உங்கள் சரீரம் கூட கடவுளை கேட்கல, அதை கூட மண்ணில் போட்டு இல்லை எரிக்க போகிறீங்க, இல்லை ஷாக்கு போட்டு காலி பண்ண போகிறீங்க. அந்த சரீரமாக கடவுள் கேட்டார். உள்ளே இருக்கிற தூய்மையான ஆத்மா தான் கடவுள் கேட்குறாரு. அந்த ஆத்மா என்ன அப்படின்ற சீர் விசாரணையை ஒரு மனிதன் வாழ்க்கை முழுக்க செய்யணும். இது ஒரு நாள் 2 நாளில் வந்துடுது. ஏதோ மெடிடேஷன் இப்படி உட்காந்துட்டாங்க, எல்லாம் தெரியுது. எனக்கு ட்ரீமில் வந்து பாபாஜி வந்தார், பெருமாள் வந்தார், சிவன் வந்தார், ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே வந்தார்னா அது கற்பனை. இல்லைங்க எனக்கு ஒளி மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதுவுமே கற்பனை தான். ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் இந்த மாதிரி தெரியும் அப்படி தெரியும்னா சொல்லிடலாம் இல்லையா. அதனால் அதை மாதிரி கற்பனை பண்ணிக்கிறேன். எல்லாமே கற்பனையிலே இருக்கீங்க. ஒரு 100 வாட் பல்பு, அந்த வெளிச்சத்தை கூட நம்மளால் இப்படி பார்க்க முடியாது. அது உள்ளே இருக்கிற அணுசக்திகளை பார்க்க முடியாது. இதே நம்மளால் பார்க்க முடியல, அப்போ எப்படின்னா நம்மளால் வந்து இறைவனையும் பார்க்க முடியும், அந்த மகான்களை பார்க்க முடியும். எப்படி இதெல்லாம் சாத்தியம்? பல மகான்கள், கிருஷ்ணர், ஜீசஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க ஜீசஸ் வந்து கிரியா பண்ணாருங்க, ஜீசஸ் என்ன அப்படின்னு. நிறைய முட்டாளுங்களா? பரமம் சிவகானந்தர் ஆன்மீகத்துக்கே அப்பா, ஒரு யோகியின் ஆத்மகதை உலகத்தில் நம்பர் 1 ஸ்பிரிச்சுவல் புக். அதை நான் படிக்கல. இப்போ இருக்கிற எடிஷனில் நிறைய பிஸ்னஸ் ஓரியன்டாக இருக்கும். பட் அப்போ இருந்த எடிஷன், எங்கள் அப்பா வச்சுருந்த எடிஷன், பழங்கால எடிஷன், 1970s 60s, அந்த எடிஷனில் நிறைய உண்மைகள் இருக்கும். அதெல்லாம் இப்போ இல்லை. அப்போ ஏற்பட்ட புக்கே நான் இன்னும் படிக்கலை. ஏன்னா புத்தகத்தில் எதுவுமே இல்லை, நமக்குள்ளே தான் எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நம்ம அதெல்லாம் படிக்கணும். அப்போ அவங்க என்ன பாவனையில் அந்த எழுத்துக்கள்லாம் எழுதுனாங்க அப்படின்றது நம்ம அன்னைக்கு புரியும். இப்போ நம்மளுடைய சுயநலத்துக்கு தான் நம்ம எடுத்துப்போம் எல்லாமே, அதில் எழுதின அர்த்தங்கள் எல்லாம். இப்படி இயேசுநாதரை பற்றி ஃபுல்லாக அங்கே போய் சொல்லி, இயேசுநாதர் 18 வருஷம் மறைஞ்ச பிறகு இதான் பண்ணார், அவர் இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணார், இதெல்லாம் சொன்ன பின்பாடு அமெரிக்காவே அக்செப்ட் பண்ணி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பப்ளிஷ் பண்ணி, இந்தியாவில் எத்தனையோ பேருக்கு அது தெரியுது. ஸ்டில் நிறைய மூடர்களுக்கு இயேசுநாதர் கிரியா பண்ணாரா, இயேசுநாதர் இப்படி இருந்தாரா, இயேசுநாதர் முதல்ல ரிலீஜியஸ்குள்ளே ஏன் வந்து கொண்டு வரீங்க? எல்லா ஹியூமன்ஸுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு போனது தான் எல்லா இறைவனோட லிங்கில் இருந்த எல்லாருமே. இவங்கெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். ஆஞ்சநேயர் நான் கடவுள்னு சொல்லிக்கல, ராமர் நான் கடவுள்னு சொல்லிக்கல, ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. நிறைய பேர் சொல்லுவாங்க கிருஷ்ண பரமாத்மா நான் தான் தெய்வம்னு சொன்னார். அவர் சொன்ன விதமே வேறு. அதை படித்து பாருங்கள், அந்த சம்ஸ்கிருதத்தை ஃபுல்லாக வாசித்து பாருங்கள். அது எதுக்குன்றதே புரியாமல் நீங்கள் வந்து படிக்கிறீங்க. முதல்ல படிச்சிங்களா? யாரோ சொல்கிறது கேட்குறீங்க. நீங்களே சீராக விசாரித்து படி, அந்த மந்திரங்களில் என்ன இருக்குது. அந்த பரமாத்மாவுடைய
அம்சம் தான் வந்து ஜீவாத்மா உள்ள நுழைஞ்சிருக்கு. அதனால தான் சொல்கிறேன், எல்லா மனிதர்களுக்கும் கடவுள் இருக்குது, அர்ஜுனா நீயும் தெய்வம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போனார். நான் எப்படியோ நீயும் அப்படி தான். அதை எழுப்புறதுக்கு நீ கிரியா செய்யணும் அப்படின்னு அந்த கிரியா போதனையை கொண்டு வந்தது தான் அந்த யோகமே. அதுக்கு பேர் கர்மயோகமும் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் கிருஷ்ணர் அதுவாகவும் சொன்னார். அப்பேற்பட்ட அந்த கிரியாவுக்கே பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குங்க. ஆஞ்சநேயர், முருகர், சிவன், பெரிய 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 நபர்கள் உருவாக்கின அந்த ஸ்தாமினம் தான் இது. இன்றைக்கி நம்ம இது பார்க்குறோம். இதில் இந்த டெக்னிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இந்த டெக்னிக் வந்து எதாவது தப்பாக நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா உடம்பே காலியாகிடும். அதனால தான் இது நல்ல குரு கிட்ட கற்றுக்கணும். அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், மெடிடேஷன் அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தமே வந்து கண்ணை மூடிட்டு ஜஸ்ட் இப்படி உட்காருது இல்லை. மூச்சு பயிற்சிகள் எல்லாமே செய்வதுக்கு பேர் மெடிடேஷன். யோகானா என்ன? யோகானா சூரிய நமஸ்காரம், லங் எக்ஸசைஸ், அதுக்கப்புறமா நிறைய ஆசனாஸ், இதெல்லாமே கலந்தது யோகா. அதுக்கு தான் அதுக்கு பேர் கிரியா யோகம்னு வச்சேன். நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா கிரியா யோகம் என்பது யோகம் மெடிடேஷன் எல்லாமே கலந்து ஹையஸ்ட் பவர் தான் வந்து அந்த கிரியா யோகம். இது எப்படிங்க பயிற்சி என்னங்க அப்படின்னா எல்லாமே இங்கே சொல்ல முடியும். பல பேர் வந்து அது என்னென்னமோ கதைகள் சொல்லுவாங்க. அந்த கதையை நான் கட்டுறது இல்லை. சயின்டிஃபிக். இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் ஜெனரேஷன் பெரிய பெரிய நியூராலஜிஸ்ட் நிறைய பேர் வந்து இங்கே கற்றுக்குறாங்கன்னா அதுக்கான ரீசனே வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றா நம்பர் விஷயமே உண்மை. அந்த உண்மையான டெக்னாலஜியை நம்ம வந்து இங்கே இனிஷியேட் பண்ணுறோம். இது டைரெக்டாக எடுத்தோடனே கிரியா பண்ண முடியும். ஏன்னா கிரியா யோகம் வந்து அதீத சக்தி. அதை ரிசீவ் பண்ணணுன்னா முதல்ல பாடி தயாராகணும். அந்த சரீரம் தயாராகணுன்னா அதுக்குள்ளே இருக்கிற கொழுப்பெல்லாம் முதல்ல வெளியே எடுக்கணும். இது உள்ளே நிறைய டஸ்ட் இருக்கும்போது எப்படி சுவாசம் விடுவீங்க? ஸோ இந்த மாதிரி ஹார்ட்டுக்கு, லங்ஸுக்கு சப்ளை ஆகிற இந்த ப்ரீத்திங் ஃபுல்லாக, பிளட்டு ஃபுல்லாக, ஸ்பெர்ம் ஃபுல்லாக எல்லாமே வந்து தூய்மைப்படுத்துறது தான் உங்களுடைய முதல் ப்ராசஸ். அதுக்கு தான் இந்த ஆன்லைனில் நம்ம இந்த மெடிடேஷன் யோகா கற்றுக் கொடுக்குறோம். இது வந்து சர்வசாதாரணமான விஷயம் இல்லை. இந்த டெக்னிக்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி நீங்கள் ஜிம்முக்கு போனால் ஜிம்மை வந்து நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க. பைசப்ஸ், ட்ரைசப்ஸ், லேட், விங்ஸ், செஸ்ட், இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம ரியலில் ஜிம் போய் செய்கிறதுக்கு பேர் ஜிம்னு ஒரு இடம், அங்கே போய் செய்கிறோம். அந்த மாதிரி மெடிடேஷன் அப்படின்னா இனிமே யாருமே கண்ணை மூடிட்டு இப்படி உட்காடுறாங்க மெடிடேட் பண்ண அப்படின்னு தயவு செய்து சொல்லாதீங்க. அது வந்து கட்டுக்கதை. அது சின்ன குழந்தை கூட செய்யும். யூகேஜி குழந்தை கூட சும்மா இப்படி உட்காந்துட்டு இருக்கும் டெய்லி. அது மெடிடேஷன். அப்போ இன்னும் நீங்கள் யூகேஜி குழந்தையிலேருந்து இன்னும் வளரலையா? எப்போ ஒரு தெய்வ தத்துவத்தில் நம்ம உயர போகிறோம், வளர போகிறோம். பரிணாம வளர்ச்சியே தெய்வ தத்துவம் தான். நீங்கள் சொல்கிற இத்தனை கடவுள்கள்னு இந்துத்துவத்தில் இத்தனை பேர் சொல்கிறோம், எல்லாம் செஞ்சது இதுதான். இவங்க எல்லாம் வந்து தெய்வத்தை தனக்குள்ளே தேடினவங்க. தேடி அந்த பாதையை பல பேருக்கு கொடுத்தாங்க, நிறைய மறைச்சாங்க. ஏன்னா இது வந்து தப்பான ஆளுக்கு போய் சேரக்கூடாது. எப்படி நான் இன்றைக்கி நிறைய பேருக்கு கொடுக்காமல் இருக்கணும். ஏன்னா இது இன்றைக்கி ஸ்பாட்டில் நினச்சா 1 லட்சம் சம்பாதிக்கலாம். ஸ்பாட்டில் நினச்சா ஒருத்தர்கிட்ட இந்த இனிஷியேஷன் ஃபீஸ் வாங்கலாம். அதெல்லாம் என்றைக்குமே எங்கள் அப்பாவும் சரி நானும் சரி செய்யவும் மாட்டோம், செஞ்சதும் இல்லை. இது வந்து நிறைய பேருக்கு வந்து புதுசாக இருக்குது. அதனால தான் இங்கே வந்து ஜாயின் ஆகிறாங்க. ஏன்னா வந்து யோகம்ன்றதே வந்து அதீத சக்தி வாய்ந்தது. இந்த சக்தி வாய்ந்த விஷயத்தை முதல்ல வந்து நம்ம எடுத்துக்கணுன்னாலே அதுக்கு நம்ம தகுதி ஆகணும். அப்படி நீங்கள் தகுதியாகி நான்வெஜ்ஜை ட்ராப் பண்ணி இதெல்லாம் தாண்டின பின்பாடு தான் இங்கே வரணும். நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரோட்டீன் அது இது. ஏண்டா பண்டைய காலத்தில் ப்ரோட்டீன் எங்கே இருந்தது, எங்கே நியூட்ரிஷன் இருந்தது? ஒன்றுமே இல்லை. ஆனால் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தான். அவனுக்கு என்ன இருந்ததுன்னா மன தைரியம். அவனுக்கு உள்ளே என்ன இருந்ததுன்னா தெய்வ பக்தி. தெய்வ பக்தின்னா என்ன அப்படின்னா, எனக்கு அது வேணும் இது வேணுன்ற தெய்வ பக்தி இல்லை. எதுவுமே வேணாம் இறைவன், நீ இருந்தால் போகிறோம். அந்த தெய்வ பக்தி இருந்தது முன்னோர்களுக்கு. அப்பேற்பட்ட முன்னோர்களை நம்ம வந்து அந்த கடவுள், இந்த கடவுள், கருப்பசாமி, இதுன்னு நம்ம ஒரு பேர் வச்சுக்கிறோம். எல்லாருக்குமே வந்து ஒரு இஷ்ட தெய்வங்கள் இருக்கும். நம்மளுடைய ஜெனரேஷனில் ஒரு தெய்வம் இருக்கும். ஆனால் நான் எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன்னா, லாஜிக்கில் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், இது எல்லாத்துக்கும் மிஞ்சு முதல்ல வந்த ஒருத்தர் இருப்பார் இல்லையா, ரிஷிகள். நம்மளை வந்து பரிணாம வளர்ச்சியாக வளர்த்து விட்டவங்க, நம்மளுடைய நாகரிகத்தை வளர்த்து விட்டவங்க. அவங்க சொன்னது என்னப்பான்னா, அகஸ்தியரே சொல்கிறாரு, முதல் ரிஷிகளுக்கே வந்து ராஜா, அவரே சொல்கிறாரு, ஏய் உனக்குள்ளே நீ தேடாத ஒன்றுமே இங்கே சாதிக்க முடியாது. நீ நம்ம என்ன வேணால் வச்சுக்கலாம், பல கடவுள்களை வழிபடலாம், இது பண்ணலாம், பணம் சம்பாதிங்க, இதெல்லாம் வந்து ஃபைன். இதெல்லாம் லைஃபோட ப்ராசஸ். இட் ஹேஸ் டு ஹேப்பன். அது அப்படியே நடந்துட்டு போயிட்டே இருக்கும். குழந்தைங்களுக்கு, குட்டிங்க, அது இது லைஃப்பில் தாத்தா வருது, பாட்டி வருது, நம்ம வந்து ஒரு கிராண்ட் சில்ட்ரன் வந்து பரிமாறுறது, பல பேருக்கு வந்து ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். ஸ்கூல் படிக்கிறது, காலேஜ் படிக்கிறது, இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ட்ராமா. இந்த ட்ராமாவாக இருந்து மேலோமா ஒட்டாத அதை வந்து முடிச்சுடணும்.
அது வந்து உள்ளே போய் ஒட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க, டேய் 70 வயசு 80 வயசு இருந்தால் நீ தாண்டா பாடப்பட போகிறேன்னு எத்தனை மகான்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க, எங்கள் அப்பா உட்பட. அதுக்கு தான் இந்த இளம் வயசில் லைஃப்னா என்ன அப்படின்றத சீராக ஸ்டடி பண்ண ஒரு யூத்தாக நான் இருக்கிறதுனால தான் இத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக நான் லிவ் பண்ணுறேன். இதுக்கு வந்து நம்ம போதனை பண்ணுறதோ அது மாதிரி நீங்கள் நினைக்கவே வேணாம். இது போதனையும் இல்லை, அட்வைஸும் இல்லை, ஒன்றும் இல்லை. இது நான் வாழ்கிற அடையாளம். இன்றைக்கி இது அடையாளம். நாளைக்கு எப்படி வந்து ஷிரடி சாய்பாபா 200 வருஷத்துக்கு முன்னாடி யாருமே தெரியாது. இப்போ பார்த்தா ஷிரடி சாய்பாபா அவ்வளோ கோவில். ஆனால் ஷிரடி சாய்பாபா செஞ்சது கிரியா யோகம். அவர் கோவில் கட்டுன்னு எனக்கும் சொல்லலை. ஷிரடியில் அந்த மட்டம் வச்சது பல பேர் இங்கே வந்து உணவு சாப்பிட்டு போகிறாங்களே அப்படின்ற ஒரு ஆசைக்காக அவர் கட்டினது. இவ்வளவுதான். இதை புரிஞ்சுக்கல நம்ம. இந்த மாதிரி பல விஷயங்களை புரிஞ்சிக்காத மனிதர்கள் நம்ம கடவுள்களாகவே ஆக்கிடுறோம். ஆனால் அவங்க சொன்ன பாவனையை தனக்குள்ளே பயிற்சி பண்ணு. உட்காரு ஃபஸ்ட்டு. உன் மனசை 2 நிமிஷம் நிப்பாட்ட முடியுதா? உன் மூச்சை 1 செகண்டாவது என்ன அப்படின்னு பார்க்க முடியுதா? இல்லை. நம்ம இதை பண்ணாத எப்படி வந்து தெய்வத்தை அனுகிரகம் பண்ணுறதோ ஆராதனை பண்ணுறதோ இதெல்லாம் முதல்ல இந்த வார்த்தைகள்லாம் வந்து அற்புதமான வார்த்தைகள். இந்த ஆராதனா அப்படின்ற ஒரு அர்த்தமே சம்ஸ்கிருதத்தில் தனக்குள்ளவே நீ வந்து அந்த ஒரு மூச்சை வந்து நம்ம எப்படி கட்டின பிறகு ஒரு நல்ல ஒரு சுவாசம் வரும் பார்த்தீங்களா? மூச்சை நம்ம கட்டும்போது உள்ளுக்குள்ளே ஒரு சுவாசம் ஏற்படும். அந்த சுவாசம் ஏற்படும் ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அந்த மறுமணத்தை உள்ள பயிற்சி பண்ணுறவங்களும் உணர முடியும். இந்த பேர் தான் ஆராதனையை. ஆனால் நம்ம வெளியில் பண்ணிகிட்ருக்குறோம் ஆராதனைன்னு. எவ்வளோ அற்புதங்களான ஒரு அர்த்தங்கள் வந்து அந்த காலத்தில் சம்ஸ்கிருதமோ தமிழர்களோ எல்லாத்துமே கொடுத்துட்டு போனாங்க. இது எல்லாமே இன்றைக்கி டிவைட் ஆகி போச்சு. ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கைங்க, அவருக்கு ஒரு நம்பிக்கைங்க. தெய்வத்துக்கு நம்பிக்கையே தேவையில்லடா. தெய்வத்துக்கு நம்பிக்கையாக தேவை. தெய்வத்துக்கு தேவையானது உன் தூய்மையான ஆத்மா. அதை கொடுத்துட்டு போயிட்டு அதான் மோட்ச முக்தி. எல்லோரும் சொல்லுவாங்க அவங்க அடுத்த ஜென்மமே பிறக்கக்கூடாது. நிறைய பேர் மறுபடியும் சொல்லுவாங்க அடுத்த ஜென்மம் பிறக்கணுங்க ஆசையாக இருக்குது. இந்த மாதிரி ஆசையிலையும் அண்டு அட் த சேம் டைம் நமக்கு டிப்ரெஷன்லேயும் பிறவி வேணாம், ஆனால் ஆசை இருக்குது, பிறவி வேணும். இது ரெண்டுத்துலேயும் மனுஷன் வந்து திண்டாடுவான். எப்பேற்பட்ட பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த மனசை நிப்பாட்டு, அதை ஒரு நிலைக்கு படுத்தணும். என்ன இதானாலும் அமைதியாக இருக்கணும். சைலன்ஸ். உள்ளுக்குள்ளேயே தான் எல்லாருக்கும் சைலன்ஸ். அந்த அமைதியோடு நம்ம வந்து வழிபடணும். இப்படி வந்தவங்க தான் இத்தனை மகான்களும் இத்தனை பேரும் இந்த கிரியாயோகம் சொன்னது எதுக்கு? எல்லாம் செஞ்சது இதுதான். நீங்கள் இயேசுநாதரை வந்து தனியாக வச்சுறது, இது வச்சுறது. முதல்ல பிரிவினை உங்களுக்குள்ளேயே இருக்குது. முதல்ல குடும்பமே பிரிஞ்சு போகுது. அப்போ எப்படி கடவுள்களை ஒன்றாக்குவீங்க? நீங்கள் கடவுள்களை ஒன்றாக்குறதெல்லாம் பக்கத்தில் வைங்க. முதல்ல குடும்பங்களே நம்ம பிரிச்சுடுறோம். நிறைய பேர் நினைப்பாங்க குரு வேறு கடவுள் வேறு இல்லை. குரு தான் கடவுள். மாதா பிதா குரு தெய்வம். இங்கே நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன், நான் குரு கிடையாது, எங்கள் அப்பா தான் குரு. நான் இங்கே ஒரு வெப்பன். அவருடைய லெகசியை வந்து கொண்டு போகிறதுக்கு நான் செஞ்சால் தான் இதை வந்து சொல்லுவேன். பல பேருக்கு நான் 10 மணி நேரம் 8 மணி நேரம் நான் உட்காந்தா தான் அதை பற்றி நான் சொல்ல முடியும். இந்த மாதிரி பல சாக்ரிஃபைசஸ்லாம் நான் தாண்டி இன்றைக்கி உங்கள் முன்னால் உட்காந்து இதை நான் பேசுகிறேன். இதெல்லாம் வந்து எனக்குள்ளே மட்டும்தான் தெரியும். யாருக்கும் இதை நான் சொன்னதும் இல்லை, சொல்லவும் மாட்டேன். ஏன்னா இந்த ஆன்மீக உலகம், இந்த உலகத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. இது வேறு ஒரு வேர்ல்டு, வேறு டைமென்ஷன். இதை நம்ம புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து பயிற்சி பண்ணணும். அதாவது ஒரு வாட்டர் ஸ்வீட்டாக இருக்கா, அது மினரல் வாட்டரா, சோடாவா, இல்லை ஜூஸா, லெமன் ஜூஸா அப்படின்னு அதை பார்த்த உடனே நம்மளால் சொல்ல முடியாது. குடிச்சு பார்த்தா இதுங்க இது ஸ்வீட்டாக ஹாட்டானா நீ செஞ்சால் தான் தெரியும், நீ சாப்பிட்டா தான் தெரியும். மேலே மறுமணத்தை வச்சு அது என்னது அப்படின்னா கன்ஃபியூஷனில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சுக்கணும், இதுவா அதுவா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நான் பயிற்சி பண்ணணும். எந்த ஒரு மனிதன் 5 நிமிஷம் கூட உட்காந்து தியானத்தில் இல்லைங்க. தியானம்னா நம்ம மறுபடியும் இப்படியே உட்கார்றது இல்லை. 5 நிமிஷம் பிராணாயாமம் கூட செய்யாத ஒருத்தவங்க இருக்காங்கன்னா நிஜமாலே வந்து அந்த லைஃபை யூஸ்லெஸ். நீங்கள் வந்து எது வேணால் செய்யாமல் இருக்கலாம். பட் உங்களை நீங்கள் கவனிக்காமல் உள்ளுக்குள்ளே நீங்கள் தேடாமல் இருந்தால் அந்த லைஃப் லிட்ரலி யூஸ்லெஸ். நிறைய பேர் வந்து இன்றைக்கி எப்படி இருக்குன்னா பணத்தை வச்சோ புகழை வச்சோ இல்லை வந்து இதை வச்சு வந்து ஒருத்தவங்களை மெஷர் பண்ணுறதுன்றது வந்து இந்த காலகட்டம். எனக்குன்னு ஒரு லாஜிக் இருக்குது. இதுதான் தெய்வத்தோட லாஜிக். எல்லாம் இருக்கணும். பணம், கார், வாங்க, இதெல்லாம் இருக்கட்டும். எவ்ரிதிங் ஷுட் பி தேர். மணி, இதோ லக்ஸரி வாட்சஸ் எல்லாமே இருக்கட்டும். இது எல்லாமே இருந்தாலும் தெய்வத்தை நோக்கி எப்படி போகிற? தனக்குள்ளே நீ உன்னை தேடுறியா? இதெல்லாம் இருந்து நீ எதை எடுத்துகிட்டு போகிறதுலன்னு தெரியும். இதெல்லாம் அந்தந்த டைமுக்கு செஞ்சுக்கிட்டே போகிறேன். ஆஸ் ஐ செட்
அப்போது அடுத்த வர தலைமுறைக்கும் நம்ம இது சொல்லிக் கொடுக்கணும். தெய்வம்னா வந்து அங்கே தான் இருக்குது, அங்கே போய் கும்பிடு. தெய்வம் எதுக்கு, ஃபோட்டோ எதுக்கு அப்படின்னா, ஃபோட்டோவில் அங்கே வந்து இப்போ பாபாஜி இருக்காருன்னா பாபாஜி ஃபோட்டோவில் இல்லை, சாய்பாபா இருக்காருன்னா சாய்பாபா ஃபோட்டோவில் இல்லை, சிவன் இருக்காருன்னா சிவன் ஃபோட்டோவில் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க பாபாஜி குகைக்கு போனார், ரஜினிகாந்த் போன மாதிரி. ரஜினிகாந்த் சுவாமி எதுக்கு அந்த குகைக்கு போகிறாருன்னு, அவர் மூலிகை எடுக்கிறதுக்காக போகிறார். அப்படியே அந்த குகைக்கு போய் பார்த்துட்டு வர்றாரு. ஆனால் நம்ம முட்டாளுங்க என்ன பண்ணுறோம், அங்கே போயிட்டு பாபாஜியை, அங்கே போனால் பாபாஜியை சந்திக்கலாம். அவர் என்ன டிக்கெட்டை விட்டுட்டுருக்காரு, வாப்பா நீ வரியா வா, டிக்கெட்டு 10 ரூபா டிக்கெட் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காரு பாபாஜி. முட்டாளம் இல்லை நம்ம. அதாவது கோவிலில் மூட நம்பிக்கை நடக்கிறது விட்டுருங்க. இந்த அற்புதமான பாதையை போட்ட கிருஷ்ணர், கிரியாயோகம் உருவாக்கின அந்த கிருஷ்ணர், சிவன், முருகர், மாதார் பாபாஜி, இவங்களுடைய பாபாஜி உருவாக்கின இந்த பாதையிலே கூட வந்து மூட நம்பிக்கையை வருவீங்க. அதுலேயும் மூட நம்பிக்கையை கொண்டு வருவீங்க. அங்கே போனால் பாபாஜி கூப்பிடுவார். டேய் பாபாஜி உன்னை என்றைக்கும் கூப்பிட மாட்டார். பாபாஜி உன்னை நிஜமாலே பார்க்கணும்னா அவருக்கு வந்து அந்த இஷ்டமே இல்லை. ஏன்னா தனக்குள்ளே ஒருத்தன் தன்னை தேடாத 18 வருஷம் பயிற்சி பண்ணாத பாபாஜி இல்லைல்ல, பக்கத்தில் இருக்கிற போலி சாமியார் கூட நான் பார்க்க மாட்டார். இந்தளவு தான் நம்மளோட ரேஞ்சு. அப்போ நம்ம வந்து பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணாதான் நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் சொன்னாலோ பேசினாலோ அதில் எந்த யூஸும் இல்லை. இப்போ இத்தனையுமே வந்து மூச்சு நம்ம வேஸ்ட் பண்ணி நான் இவ்வளோ பேசுகிறனாலே, நான் அடிக்கடி நான் நினச்சி பார்க்குற விஷயமே, ஃப்யூச்சரில் ஒரு ஸ்டேட்டில் நான் அமைதி ஆகிடுவேன். இந்த வீடியோ மிக்சல் கூட இருக்காது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்க வேண்டியவங்க யாரோ அவங்க பார்த்துப்பாங்க. என்னோடய கான்ஷியஸே நம்ம அமைதியாக இருக்கணும். அதுதான் என்னோடய கோல். அதை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன். அதனால் இந்த யோகம் இருக்கிற வரைக்கும் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு, யாரெல்லாம் வந்து இது பயிற்சி பண்ணணுமோ அதெல்லாம் பயிற்சி பண்ணிவிடுங்க. வரப்போகிற காலம் வேகமாக இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அதை தாண்டி போகிறதுக்குள்ளே நம்ம இங்கே வந்து பயிற்சி பண்ணி நமக்குள்ளே நம்ம சேஃபாக இருந்தோம். இதை வந்து உணர்றவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும். இன்னுமே வந்து மூட நம்பிக்கையிலே நான் தேடுறேன். ஆன்மீகத்துலேயும் மூட நம்பிக்கையை கொண்டு வராதுங்க. ஆன்மீகம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கும் ஒரு சீக்ரெட் இருக்குது. தனக்குள்ளே நீங்கள் ரிச்சுவல், சடங்குகள், பூஜைகள் எல்லாம் முதுகெலும்பில் செய்கிறது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இதை உணராத, புக்கு படித்தா ஸ்பிரிச்சுவல், கோவில் போனால் ஸ்பிரிச்சுவல், அதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் இல்லை. அதெல்லாம் வந்து நம்பிக்கை. நம்பிக்கைக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே இல்லை. நீ கடவுளை நம்ம நம்பாட்டி போகும். கடவுளுக்கு என்ன வந்துச்சு? முதல்ல அந்த கடவுள்ன்றது கடந்து உள்ளே செல். அது உள்ளே இருக்குது. மேலே இருக்கிறது தான் வந்து அந்த பகவான், அந்த கிரியேட்டர், இந்த சுப்ரீம், இந்த ஆண்டவன், இந்த ஒன் அண்ட் ஒன்லி. அதை தேடணுன்னா ஆன்மாவை பிடிக்கணும். ஸோ இதை சொல்லி இந்த வீடியோ விடைபெறேன். கிரியாயோகம்னா வந்து அதீத சக்தி வாய்ந்த ஒரு விஷயன்றது உணர்றதுக்கு தான் இத்தனை ஹிஸ்ட்ரி சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதேமாதிரி எல்லாருமே பிரிக்காதீங்க, எல்லாம் ஒன்று தான். இந்த மாதிரி பிரித்து இருந்தால் குடும்பங்களே பிரிஞ்சிடும். ஏன்னா மைண்ட் செட் பாருங்கள், என்னைக்கு நீங்கள் தெய்வத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கே உங்கள் மைண்ட் செட் என்னென்னு புரியுதில்ல. அப்போ அடுத்த ஜெனரேஷன் எல்லாமே ஒன்று சேர்க்கறது தானே நம்மளுடைய லைஃபுடைய லவ்வே. அப்படின்ற அந்த ஒரு அல்டிமேட் லவ்வை பில்ட் பண்ணுங்க. ஒரு கஷ்டம் வருது, ரிக்ஷா ஓட்டுறவனுக்கும் அதே கஷ்டம்தான், பிச்சை எடுக்கிறதுக்கும் அதே அழுகு தான், பெரிய பணக்காரனுக்கும் அதே அழுகு தான். அழுகுன்ற ஒரு டேஸ்ட்டோ எமோஷனோ மாறலையே, எசன்ஸ் ஒன்று தானே. அப்போ எல்லாருமே கவலைன்றது ஒன்று தானே. அப்போ அந்த கவலையில் இருக்க என்ன போதிக்கணும், என்ன சொல்லணும், ரியல் ப்ராக்டிக்கல் சொல்லணும். ப்ராக்டிக்கலாக அவன் என்ன செய்யணுமோ அதை சொல்லணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து இங்கே போய் பரிகாரம் பண்ணு, இந்த ஜோசிக்காரனை பாரு, அங்கே போய் அவனுக்கு இந்த ஃபீஸ் கொடு, இது கொடு அப்படின்னா, இதை நான் வந்து 100% கண்டெம் பண்ணுறேன். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னால் தான் எனக்கு வந்து எரிஞ்சு விழுவேன். அடுத்த அளவுக்கு வரக்கூடிய அந்த ஒரு ஜெனரேஷனில் அதை இதை இந்த மூட நம்பிக்கை எங்கெல்லாம் திணிக்கப்படுதோ அங்கெல்லாமே நான் இருப்பேன். இது நான் இன்றைக்கி வந்து இந்த மிச்சில் நான் வந்து பதிவு பண்ணுறேன். பிகாஸ் எல்லா ஹியூமன்ஸும் வந்து இது எங்கள் பிலீஃப் அது இதுன்னு பிலீஃப் தான். மரணம்னு ஒன்று வரும்போது பிலீஃப் எங்கே வந்துச்சு உன்னை காப்பாற்ற? நீ என்னைக்கு வந்து பயிற்சியை செய்யாத உண்மையான தெய்வத்தை உள்ளே தேடாத இருக்கியோ அன்றைக்கே வந்து யூ ஆர் யூஸ்லெஸ் டு காட். God has made a decision that you are useless body. இதுவே இந்த தெய்வத்தில் இருந்து போகிறவங்களுக்கு என்னங்க அப்படின்னா, தெய்வத்தில் உண்மையிலே இருக்கணும். இதெல்லாம் சயின்டிஃபிக் ப்ராசஸ், இதெல்லாம் செய்யணும். செஞ்ச பிறகு பாடி தயாராகும். அப்போ யூ வில் பிகம் அ சூப்பர் கான்ஷியஸ்னஸ் ஹியூமன் பீயிங். லோவர் கான்ஷியஸ்னஸ்லேருந்து சுப்ரீம் கான்ஷியஸ்னஸ் அடைவது தான் நம்மளுடைய கோல். அப்போ அந்த சூப்பர் கான்ஷியஸ்லேருந்து சுப்ரீம் கான்ஷியஸ் போகிறதுக்கு தான் நம்மளுடைய அடுத்த ஸ்டேஜ் இருக்கும். அதுதான் 18லேருந்து 24 வருஷம் பயிற்சி, அந்த காலகட்டம். இதுக்கெல்லாம் போகணும்னா உடலை
நம்ம நினைக்கிற மாதிரி உடலை நம்ம விடணும். அந்த சுவாசம் எங்கே நிப்பாட்டணும், எங்கே வந்து பாடியை ட்ராப் பண்ணணும், எப்படி அந்த ஆத்மா போர்ட்டல் வழியாக அனுப்பணும், எவ்வளோ ரகசியம் இருக்குது. எல்லாமே இங்கே சொல்ல முடியாது. இப்பேற்பட்ட அற்புதமான பாதை போட்ட என்னுடைய தந்தை நானியன் மாஸ்டர் அவர்கள், என்னுடைய குரு, அவருக்கு தான் வந்து நான் கோடான கோடி பாத வணக்கங்கள் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த ஒரு உண்மையை உணராத சத்தியம் இன்றைக்கி யாரும் பேசுகிறது இல்லைங்க. உண்மையே பேசுகிறது இல்லை. ஒருத்தவங்கிட்ட இருந்து ஏதாவது எப்படி சுருட்டிடலாம், எப்படி எடுத்துடலாம், ஏதோ ஒன்று எங்கேருந்து எடுத்துடலாம், ஏதாவது ஒன்று எங்கேருந்து எடுத்துடணும், இல்லை எனக்கு மனசாந்தி இருக்குது. எதையும் யார்கிட்டேருந்து எதிர்பார்க்க, முதல்ல பணத்தையே எதிர்பார்க்க. இந்த வேர்ல்டில் யார் ஒருத்தர் மணியே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கானோ, சல்யூட், ஹேட்ஸ் ஆஃப் டு, உன் காலில் நான் விழுந்துடுறேன். இதெல்லாம் கோல்டன் பிரின்சிபல்ஸ் என்னுடைய லைஃப்பில். மணி எக்ஸ்பெக்ட் பண்ணாத, ஒருத்தனுடைய வேலையை கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத, அவன் கூட இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண, எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாது. ஒன்லி எக்ஸ்பெக்ட் காட். இறைவா நீ ஏன் கூட இரு, இறைவா நீ ஏன் கூட இரு அப்படின்னு யோசிக்கும் போது என்ன ஆகும், போக 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 இந்த பயிற்சி பண்ணும்போது, அந்த இறைவன் அனுப்பிச்ச குழந்தையே ஏன் கூட தான் இருக்கா, அப்போ அதான் நானா, அந்த ஆத்மா தான் நானா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உணர்தல் வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உணரி அந்த ஆத்மா நம்ம கூட பேசுது அப்படின்னு ஒரு 12 வருஷம். அப்போ தான் அந்த குண்டலினா ஸ்லோவாக, சக்கரங்கள்லாம் ஸ்லோவாக ரைஸ் ஆகும். அது வரைக்கும் அந்த சக்கரங்கள் வந்து திறந்து தான் இருக்குது. அதோடைய ரொட்டேஷன் ஸ்பீடு, அதோடைய ஃப்ரீக்குவென்சி அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுதான் லோ கான்ஷியஸ்னஸ். இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே போகலாம். இந்த வீடியோவே பத்தாது. ஸோ இந்த வீடியோ நிறைய பேர் இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்கன்னா, இவ்வளோ விஷயங்களையுமே இந்த யூடியூப்பில் பல பேர் இதை பேச மாட்டாங்க. அதாவது கிரியானா என்ன, வாங்க வாசி பண்ணுங்கள், கிரியா பண்ணுங்கள். ஏன்னா கிரியானா பிஸ்கெட் பேக்கெட் திறக்கிறதா இல்லை என்ன, எனக்கு புரியல. கிரியாவுக்கும்னா என்ன ஃபஸ்ட்டு தெரியுமா எல்லோருக்கும்? அது என்ன பிஸ்கெட் பாக்கெட் அப்படியே திறந்தோன்னே இந்த லபக்குன்னு வாயில் போடுறது. இந்த உலகத்தில் எத்தனை பில்லியன்ஸ்க்கே கிடைக்காதது சில பேருக்கு தான் அது கிடைக்கும். அது மாதிரி எனக்கு அது கிடச்சதுனால அந்த மதிப்பை பற்றி நான் வந்து இன்றைக்கி இத்தனை பேருக்கு சொல்கிறேன். கட்டாயமாக 24 வருஷம் அதை பயிற்சி பண்ணணும். பண்ணாத கதை கட்டிகிட்டு இருந்தால் 5 நாளில் திறந்துடும், 7 நாளில் 7 சக்கரம் திறந்துடும். இந்த மாதிரி கதை கட்டுற நிறைய பேருக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறது, நீங்கள் நல்லா இருக்கணும், கதை கட்டுங்க. ஆனால் உங்ககிட்ட வரவங்ககிட்ட நீங்கள் இந்த மாதிரி ஏமாத்தாதீங்க. அது ரொம்ப டேஞ்சரஸ். உங்கள்கிட்ட வந்து கற்றுக்கிறவங்களுக்கு அது டேஞ்சரஸ். நாளைக்கு அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது. நாளைக்கு அவனும் இதை பயிற்சி பண்ணி அடுத்த படிக்க போகணும். அவன் இறைவனை தேடணும்னு வரான். அண்ட் மக்களும் வந்து கொஞ்சம் எஜுகேட்டடாக யோசிங்க. 7 நாளில் 7 சக்கரம் திறக்க முடியுமா? மக்களும் வந்து இந்த எஜுகேட்டடாக இருக்கணும். இந்த மாதிரி பல ஸ்கேம்லேருந்து முதல்ல மக்கள் வெளியில் வாங்க. பெண்கள் எங்கேயோ போய் ஜோசியக்காரன் வந்து ஃபிசிக்கலாக இருக்க சொன்னால், என்னை வந்து இதெல்லாம் செஞ்சால் கர்மா போய்டுன்னு சொன்னால், இந்த மாதிரி இதெல்லாம் நம்பிட்டு இன்னுமே வாழ்கிறீங்க அப்படின்னா பெண்கள் தான் முதல்ல அடிமுட்டாள். இந்த மாதிரி நம்ம இவ்வளோ வீடியோ போட்டு பெண்கள் அங்கேயே தான் போகிறீங்க அப்படின்னா முட்டாள் யாருன்றதை நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. ஸோ எதாக இருந்தாலும் நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசிடுவேன். நிறைய பேருக்கு ஹர்ட் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. ஏன்னா உண்மையை பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய இடங்களில் போய் பேசிவிட்டு உங்களை வந்து உங்கள்கிட்ட இந்த பணம்லாம் சுருட்டிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து உண்மையை பேசிகிட்டு இருக்கோம். இதை உணர்ந்து அடுத்தடுத்த ஸ்டேஜை லைஃப்பை கொண்டு போகணும்னு யோசிக்கிறவங்களுக்கு தான் இங்கே இடமே. ஸோ இதை உணருங்க. அண்ட் ஹரியோம். இந்த வீடியோ எவ்வளோ நேரம் ஆனாலும் அமைதியாக பார்த்த இத்தனை பேருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். நம்ம சேனலில் வந்து இத்தனை பேர் பயிற்சி பண்ணுறீங்கன்னா அது வந்து ரியலி கிஃப்ட் ஃப்ரம் த டிவைன். ஸோ ஹரியோம், நன்றி, வணக்கம்.